ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு கஷ்டம் வந்தால் இரண்டு சந்தோஷம் வரும். அதாவது ஒரு கஷ்டம் வந்தால் இரண்டு சந்தோஷம் வரும். என்ன காரணம்? லை யக்லிப உஸ்ருன் யுஸ்ரைன். என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃப இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. உஸ்ர் என்ற வார்த்தை அல்லாஹ் த என்று சொல்ற அந்த ஆர்டிக்கலை போட்டு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அலிஃப் லாம் இருக்குது, அதை போட்டு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் ரெண்டு இடத்துலையும். யுஸ்ர் என்ற வார்த்தை அதில் பாருங்க, அல்லாஹ் தஆலா அதுல என்ன செய்யறாங்க, அலிஃப் லாம் இல்ல, தே என்ற வார்த்தை அங்க என்னது இல்ல, யுஸ்ரன் யுஸ்ரன். அரபுல அப்படி சொன்னா அது முன்னால சொன்னதல்ல பின்னால சொல்றதுன்னு அர்த்தம். முன்னால சொல்றதல்ல பின்னால சொல்றதுன்னு அர்த்தம். முன்னாலையும் ஒரு அந்த மாதிரியான தன் என்ற ஒரு சவுண்டோட ஒரு சொல் வருதுன்னு வைங்களே, பின்னாலையும் அதே மாதிரி வந்தா அது வேற இது வேறேன்னு அர்த்தம். அலிஃப்லாம் போட்டு சொன்னதே என்னது, அல்லாஹ் தஆலா திருப்பி அலிஃப்லாம் போட்டு சொல்றான்னா அதே தான் அர்த்தம். கஷ்டம் ஒன்றுதான், சந்தோஷம் ரெண்டு என்று அர்த்தம். ஃப இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், கஷ்டத்தோடு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், கஷ்டத்தோடு இன்னொரு சந்தோஷம் என்ன செய்யுது இருக்குது. ரெண்டு சந்தோஷம். ஒரு தடையின் பின்னால அல்லாஹ் மகிழ்ச்சியான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நிறைய தருவான் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு சொன்னா அடியான சோதிச்சுக்கிட்டே வருவானா. ஒரு கட்டம் வருமா அவனுக்கு, இனி நான் முடிஞ்சது அழிஞ்சேன் என்று சோதனையுடைய இறுதி கட்டம் மாதிரி அவன் நினைக்கக்கூடிய ஒருத்தர் வருமே, அந்த கட்டம் ஆற நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்யும் வரும். இறுதி நேரத்தில் தான் என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய உதவி அந்த நேரத்தில் வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், அவனை முழுமையாக அவநம்பிக்கையாக அல்லாஹ் தஆலா விடுவது கிடையாது. அந்த கடைசி நேரம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவனுக்கு சோதிக்கிறான். ஆனால் பதட்டம் இருக்குதே, எல்லார்ட்டையும் கொஞ்சமாவது இருக்கும் தான். ஈமான் வளர வளர அது என்ன செய்யும், அந்த பதட்டம் குறையும். ஈமான் வளர வளர அந்த பதட்டம் குறையும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ ஃப இதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ இல்லல் முஸல்லி. அல்லாஹ் தஆலா சொல்றான், இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, தீங்கு வந்துட்டேன், ஏதாவது தவறான மோசமான விஷயங்கள் நடந்துட்டேன்னு வைங்களே, பதறிக்கிட்டு தான் இருப்பான். இந்த பதட்டம் சுப்ஹானல்லாஹ், நான் மற்ற உதாரணங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த பதட்டம் இருக்குதே, இப்போ வார தீங்குக்கல்ல, ஒரு 3 வருஷத்துக்கு போகிற வார தீங்கு இங்கே பதறான் இவன். விளங்கிட்டா, 3 வருஷத்துக்கு போகிற வார தீங்குக்கு இப்போயே முடிவெடுத்து எல்லாம் முடிச்சிடுறான். அல்லால ஒரு ஹைர் நீ எதிர்பார்க்க மாட்டியா? உலகமே தலைகீழா மாறலாம்னு நீ நினைக்க மாட்டியா? உனக்கு ஒரு ஹைர் நடக்கும் நினைக்க மாட்டியா? இதுக்கு மத்தியில் அல்லாஹ் உனக்கு வாழ்க்கை தருவான்னு நினைக்க மாட்டியா? அதெல்லாம் இல்லை. அவனும் நோயாளி, நல்லா ஆயிப்பானோத்தே அவனே நோயாளி ஆக்கிடுறது. நான் சவுதிக்கு வரதுக்கு பிளான் பண்ணிக்கிறேன், யாரா கால் பண்ணானுங்கள, வந்துடாதடா நான் போற நிலைமையில இருக்கிறேன்றது. இங்கே விளங்கிட்டா, நான் வந்துடாத நான் போற நிலைமையில இருக்கிறேன்றது. என்னடா சொல்ற அப்படின்ட்டு, வேற என்ன எல்லாம் காலி, இப்போ சவுதியே காலி, இன்னி பொறியினஸ் அவ்வளவுதான். இப்படி 50 வருஷமா சொல்லி கண்டிக்கிறான். விளங்கிட்டா, இப்படி எத்தனை வருஷமா சொல்றாங்க, 50 வருஷம். ஈராக் ஒரு டைம்ல இருந்த மக்களுக்கு தெரியும் என்னெல்லாம் பேசினான்னு சொல்லி. விளங்கிட்டா, ஒவ்வொரு டைம்லையும் இதை பேசிக்கிட்டிருக்கிறான். அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், நாம முடிவெடுக்கிறோம், நம்ம ஒரு இதுல ஹைரா சர்ரா நமக்கு அதான் நல்லது, இது வேற. அதை பதறி பதறி எடுக்கிறது இது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கையில நம்ம கொடுத்துட்டு இப்படித்தான் நமக்கு போற ரோட். அதாவது நான் ஒரு நபிமார்களுடைய வரலாற்று சப்ஜெக்ட்ல சொன்னேன்டா, நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பிளேன் பண்ணதா இருக்காது, வாழ்க்கை அமைஞ்ச இடத்துல பிளேன் பண்ணிப்பான். எப்படி வாழ்க்கையை பிளான் பண்றது வேற, எங்களுக்கு எப்படியெல்லாம் என்னது வாழ்க்கை அமைகிறதோ அங்க பிளான் பண்றது வேற. நிறைய பேர் எப்படி என்று சொன்னால், இங்கிருந்து 60 வருஷம் வரைக்கும் எழுதி வளையிறது இல்லை, என்ன செய்யறது இல்லை, வளையிறது இல்லை. அன்புள்ள உங்களோட வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டே இருக்கும். எங்க நிக்கிறீங்களோ அங்க ஒரு பிளான் பண்ணுங்க, அங்க என்ன செய்யணும், வாழணும். நீ எங்க நிக்கணும், எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும் நீயே பிளான் பண்ணா எப்படி இருக்கும்? மதியன்ல தான் நான் இருக்கணும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிளான் பண்ணிருந்தா ஈஜிப்ட் போறேலுமா? ஈஜிப்ட்ல தான் இருக்கணும் பிளான் பண்ணிருந்தா சிரியாவுக்கு போகலுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன, நான் சிரியால தான் இருப்பேன்டா எகிப்துக்கு வரையலுமா? எகிப்துக்கு ஃபேமிலியை. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்து, நபிமார்களுடைய வாழ்க்கை இருந்தெல்லாம் பாருங்க. அப்ப எனவே நாங்க முதலாவது இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ, இதை விட்டுறணும். அல்லாஹ் தஆலா சொல்றா இல்லல் முஸல்லி. அடுத்தது ஹைர் வந்தா என்ன செய்வான் தெரியுமா? பயப்படுறான், போயிருமோ, அழிஞ்சிருமோ, குறைஞ்சிருமோ, அதனால என்ன செய்வான், தடுத்துக்கிறது. எல்லாம் யாரை கண்டாலும் பிச்சைக்கார மாதிரியே பேசுறது. விளங்கிட்டா, நம்ம கொஞ்சம் கெத்தாயிக்கிறோன்னு சொல்லி பேசிட்டோம்னா நம்ம பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி. இது ஏழைகள்கிட்ட இருக்கு, பணக்காரன் மட்டும் இல்லை, ஏழைகிட்டையும் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா ஆகிக்கிறீங்களான்னு எந்த பணக்காரனும் கேட்க விருப்பம் இல்லை. இப்போ அவன் நல்லா ஆகிக்கிறேன்னு சொல்லவே மாட்டான். இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா எங்க நல்லா ஆகிக்கிறேன், இப்போ சிச்சுவேஷன்ல அப்படித்தான்
நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னா அப்போ எவனா சுகம் விசாரிப்பானா? யாராவது சலாம் சொல்லுவானா? சுகம் விசாரிப்பானா? என்றைக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலையிலே நம்ம எப்படி நம்ம பேசணும்? அல்ஹம்துலில்லாஹ். பெருமையாகவும் பேசக்கூடாது. நான் வந்து இப்போ சுலைமான் இஸ்லாம் மாதிரி வாழ்ந்துட்டீங்கன்னு பேசக்கூடாது. அதே நேரம் என்ன கீழ்நிலையை நம்ம என்னது போகவும் கூடாது. எப்படி சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு என்னது ஹைரான வாழ்க்கையை தந்துக்கிறேன். எப்பயும் அல்லாஹ் தாலா என்ன செஞ்சதில்லை, அவமானப்படுத்தி முடிஞ்சுது. யாராவது நம்மளுக்கு சலாம் சொல்ல மாட்டானா, நம்மகிட்ட இப்படி பேச மாட்டானான்னு சொல்லி நினைக்கிறதும் ஒரு பிரச்சனை. என்ன, அவன் தடுக்க நினைக்கிறான், இவன் பதற நினைக்கிறான். இது ரெண்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த பதட்டத்துடைய விளைவுகளை நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். சாதாரண பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டிப்பாங்க, திடீர்னு வேகமாக நல்ல பெரிய வண்டின்னு போகும். ஹராத்தில் உழைச்சது தான் சரியா? நம்மள விளங்குதில் பார்த்தீங்களாவே இவன் எங்கே இருந்தான் தெரியுமா அப்படின்ட்டு அவன்கிட்ட ஹிஸ்ட்ரி பக்கத்தில் உள்ளவனுக்கு அந்த வரலாற்றுக்கு சம்பந்தம் வேற ஒரு காரணம் கூட இருப்பான். ஃபுல் ஹிஸ்ட்ரி பேசுறது. அவன் வந்து இவனை கண்டிருக்க மாட்டான். சில வேளை சில நேரங்கள் ஒரு வேகமாக போக வேண்டிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். என்ன பதட்டம் உனக்கு இல்லாமைய யார தலையில போடுறது? இருக்கிறவன் தலையில என்ன செய்யறது? போடுறது. நீ உண்மையிலே கௌரவமான எப்ப தெரியுமா? அல்லாஹு தாலா உன்னைய தடுத்து சோதிக்கிறான், அவனை கொடுத்து சோதிக்கிறான். இவ்வளவுதான். இதை மட்டும் நீ நினைச்சேன்னு சொன்னா நீ எங்கேயோ என்ன செஞ்சிருவா இருப்பாய். ஆனா இது நம்மகிட்ட இல்லை. பதட்டம் கிடைச்சா போயிருமென்ற பதட்டம், இல்லாட்டி எப்படா கிடைக்குமென்ற பதட்டம். அது அல்லாஹு தாலா சொல்றான். யாருக்கு இது இருக்காதுண்டா? தொழுகையாளிகளுக்கு இருக்காதுன்றான். அவன் தான் அழகா நல்ல வியாபாரம் போயிட்டு டைம்ல கடையை மூடிட்டு வந்து தொழுவான். அவனுக்கு பதட்டம் இருக்காது. நல்லா அப்படியா நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும். அப்போ பிஸ்னஸ் போயிட்டு டைம்ல கடையை மூடிட்டு வந்து அல்லாஹ் அக்பர் தொழுறானா, அவன்கிட்ட பதட்டம் தானா என்ன செய்யும்? போகும். அவன் அல்லாஹ் அதை இஷாவுக்கெல்லாம் மூடிட்டு வந்து தொழுறானா, அவனுக்கு என்ன செய்யும்? பதட்டம் தானா குறையும். அப்படியே நல்லா வியாபாரம் நடந்துட்டு டைம்ல தஹஜ்ஜத்துக்கு கடையெல்லாம் மூடிட்டு வந்து தொழுறானா ரமலானுடைய காலங்களில், அவனுக்கு என்ன செய்யுது? பதட்டம் இயல்பா அவனுக்கு குறையும். பல பொருளாதாரத்தை சக்காத்து கொடுக்கிறானா, ஒரு கோடி வருது, 1 லட்சத்துக்கு உள்ள சக்காத்து கொடுக்குறவரு கொஞ்சம் பெருசா வெயிட் இருக்காது. ஒரு கோடி கொடுக்குற டைம்ல எப்படி இருக்கும்? ஒரு கோடிக்கு 2.5 லட்சம். இதே 100 கோடி இருந்தா 2.5 கோடி. 2.5 கோடியை கொடுக்க வேண்டி இருக்கிறான்னு சொல்லி தான் நிறைய பேர் ப்ரொஜெக்ட் ஆரம்பிச்சு அதை எப்படியாவது என்னது வேற மாதிரி ஆக்கிடுறது. அப்ப என்ன இது என்னது? இந்த மாதிரி அவன் கொடுத்து வார நேரத்தில் பல லட்சக்கணக்கு அவன் என்னது ஜக்காத்துக்கு செலவழிக்கிற நேரத்தில், பல லட்சக்கணக்கு அவன் தர்மக்கு செலவழிக்கிற நேரத்தில், பல லட்சக்கணக்கான செலவழிச்சு ஹஜ்ஜு உம்ராண்டு போற நேரத்தில், குடும்பங்களுக்கு செலவழிக்கிற நேரத்தில் அவனுக்கு என்ன செய்யுது? பதட்டம் தானா குறையும். பதட்டம் தானா குறையும். அல்லாஹு தாலா சொல்றா, அதில் சொல்லிட்டு வானா இல்லல் முசல்லீன், தொழுகையாளிகளுக்கு தவிர, அவர்கள் தொழுகையில தாயிமுன் எப்பொழுது நிலையாக இருப்பார்கள். அவர்களுடைய சொத்துக்களிலே வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்டு வருகின்றவர்களுக்கும் கிடைக்காதவர்களுக்கும் அவருடைய சொத்தில் ஒரு பங்கு இருக்கும். பதட்டம் இருக்காது அவனிடத்தில், பதட்டம் இருக்காது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது மிக பிரதானமான பகுதி தடுப்பது இறைவனது அருள் அப்படின்றது நம்ம நினைக்கணும். தடுப்பது இறைவனது அருள் என்பதை நினைக்க வேண்டும். இதுக்கு ஒரே வழி நான் திருப்பி சொல்லிக்கிறேன், மறந்துடாம. நமக்கு அல்லாஹ் எதெல்லாம் தடுத்தாண்டு பாருங்க. தடுத்ததுனால எங்களோட ரூட் எப்படி திரும்பிச்சுன்னு பாருங்க. நாங்களா சாய்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க, அல்லாஹ்வா திருப்பியிருப்பான். அல்லாஹ்வா உங்களை வழி நடத்தியிருப்பான். உண்மையாக சொல்ல போனால் நம்ம போட்ட திட்டமெல்லாம் நடக்குது. அல்லாஹ்வுடைய அருளால் நாங்கள் வழி நடத்தப்படுகிறோம். அவ்வளவுதான். மேலோட்டமா பார்த்தா தான் நம்ம அங்கிருந்து இங்கே வந்தோம், இங்கிருந்து அங்கே போனோம்னு இருக்கும். மற்றபடி எல்லாம் பார்த்தோம்னா அங்கிருந்து எப்படி இங்கே வந்தீங்கன்னா அது அல்லாஹ்வா இருக்கும். அல்லாஹ் தான் என்னது காரணமா இருக்கும். இங்கிருந்து நீங்க ஏன் அப்படி போறீங்கன்னு சொன்னா அதுவும் அல்லாஹ் தாலா என்னது அந்த இடத்துல உங்களை நிர்பந்திச்சிருப்பான். உங்களுக்கு மேலாக ஒரு பலமான ஒரு சக்தியின் மூலம் நீங்க நடக்குதுன்றது உங்களுக்கு விளங்கிச்சுன்னா, உங்களுடைய தேர்வுகள், உங்களது சுதந்திரங்கள், உங்களது விருப்பங்களை மிகைத்து ஒரு விஷயம் உங்களை என்ன செய்து ஆட்டி படைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றாலே போதுமானது. நாங்க என்ன அல்லாஹ் தாலா தடுத்து எங்களுக்கு அருள் புரிகிறான் என்பதை புரிந்து கொள்ள இது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்.